வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் ஆஃப் த வில்லன் தி லெஜண்ட் ஆஃப் சிஎஸ் சீசன் 1 எபிசோடு 4 தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வளன்னு பேசாம இப்படியே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஜாங்மங் வந்து எல்லா பேருக்கும் கேட்கிற மாதிரி அவனுடைய சக்தியை பயன்படுத்தி ஒரு வேவ்ல இருந்து அனுப்புறான். யூஸ்லெஸ் ஆன அந்த ஜியோசு என் கூட வந்து மறுபடியும் சண்டை போட போறானா? நான் உயிரோட விட்டதுக்கு காரணமே அவனுடைய மாஸ்டரோட மோத்துக்காக தான். இந்த முறை நான் அவனுக்கு வந்து கருணையே காட்ட மாட்டேன். அவன வந்து நான் இன்னும் 10 நாள் கழிச்சு எனக்கும் அவனுக்கு வந்து சண்டை நடக்க போகுது. எல்லாரும் அந்த சண்டைய வாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய வேவ்ல அனுப்புறேன். என்னது அவனுக்கு என்னதான் ஆச்சு அந்த ஜிஎஸ்க்கு? ஆல்ரெடி அவன்கிட்ட சண்டை போட்டு தோத்து போயிட்டானே. ஜிஎஸோட சக்தி அவன் போன முறையே சண்டை போட்டதுல எல்லாத்தையுமே அவன் வந்து அழிச்சிட்டானே. அவனோட சக்தி எல்லாம் அவனே எடுத்துக்கிட்டானே ஜாங்பங்னு சொல்றான். 10 நாள் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பின்னாடி இருக்கவனு சொல்றான். ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குற ஆர்வத்துல அங்க வந்துடுறான். ஆமா, இப்ப அவங்க என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்களா? என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்தாலே வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் எனர்ஜி அதிகமா இருக்க மாரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. மாஸ்டரும் எனக்கு தான். மாஸ்டர் கிட்ட இருக்க எல்லாமே எனக்கு தான். அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு, மாஸ்டர் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கதவு தொறந்துட்டு உள்ள வரான். இந்த லேட் நைட்ல இங்க உனக்கு என்னடா வேலை? இங்க நீ எதுக்கு வந்திருக்க? உனக்கு முதல்ல இப்ப என்ன வேணும்? முதல்ல இந்த இடத்த விட்டு உடனே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்றாங்க. மாஸ்டர் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரியே கேட்கிறீங்களே. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கன்னத்தை பிடிச்சி ஹீரோ வந்து ஏதோ ரொமான்ஸ் பண்ற மணிக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவனோட பவர் வந்து காட்டுறான். அது வந்து ஒரு பேரியர் மாதிரி போய் நிக்குது. அது ஏசியன் நாரை தானே. உனக்கு எப்படி இது கிடைச்சிச்சு? கரெக்டா கண்டுபிடிச்சேன் மாஸ்டர். நான் கூட உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். இது ஏசியன் நாரை தான். நான் இதை உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் அப்படி சொல்லி கொடுத்தா நீங்க எனக்கு இதுக்கு கைமாறா என்ன செய்வீங்க? எனக்கு இதை நீ சொல்லியே தர வேணாம். நீங்க இப்படி சொல்லலாமா மாஸ்டர்? நீங்க ஒரு நார்மலான ஹியூமன் ஆயிட்டீங்களா, அதனால உங்களுக்கு வந்து பசிக்கும். முதல்ல இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டு உங்களோட பசியை போக்கிக்கோங்க. நான் ஒரு நார்மலான ஹியூமனா மாறின காரணமே நீதான். எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா உன்னை நான் வந்து கொன்றுவேன்டா. உன்னை உயிரோடையே விட மாட்டேன். அப்படி சொல்லாதே மாஸ்டர்ன்னு சொல்லி பின்னாடி அடிச்சுட்டு ஹீரோ வந்துட்டு, சரிங்க மாஸ்டர் நான் இங்கிருந்து கிளம்புறேன். என்னுடைய கல்டிவேஷனை இன்னைக்கு நைட் நான் இங்கேயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ரூமை விட்டு வெளியே போகணும்னு மட்டும் நீங்க வந்து நினைக்காதீங்க. என்னுடைய கில்லிங் அறை இந்த ரூமை சுத்தி நான் போட்டிருக்கேன். தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறீங்க, இறந்தே போயிருவீங்க. மாஸ்டர் நீங்க மட்டும் இறந்து போயிடாதீங்க. நீங்க இறந்து போயிட்டா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். உன்னை ஒரு நாள் கண்டிப்பா நான் தான்டா கொல்லுவேன். வாய்ப்பு கிடைச்சுன்னா உன் தலைய நான் வெட்டிருவேன். உன் சாவு என் கையில தான் கத்துறான். ஹீரோவா அவனோட ரூமுக்கு திரும்பி வந்துட்டு ஒரு புக்ல இருக்க பழத்தை பத்தி தான் வந்து படிச்சிட்டு இருக்கான். இந்த ஃப்ரூட், இது சங்ஷன் அசென்ஷன் ஃப்ரூட். இது ஒரு நேஷனல் ட்ரெஷர். இது வானத்துக்கும் பூமிக்குமே ஒரு விலைமதிப்பற்ற இது ஒரு ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்க ஒரு நான் கல்டிவேட்டரா இருந்தாங்கன்னா கூட அவங்களால ஒரு 1000 வருஷம் வந்து உயிரோட வாழ முடியும். இந்த ஃப்ரூட் வந்து வேங்லின் டீமன் இருக்கிற தரைப்பகுதிக்கு அடியில தான் இது விளையுது. 10,000 வருஷத்துக்கு 3 பழங்கள மட்டும் தான் இந்த மரம் வந்து தெரியும். ஒரு சான்ச்சூரிய சேர்ந்த ஒரு மாஸ்டர் அவருடைய மக்களுக்கு இது சேரணுங்கிறதுக்காக அவர்கிட்ட இருக்க 2 ஹெவன்லி 3 டெக்னிக்கையும் 2 டிவைன் டெக்னிக்கையும் ஒரு ஒப்பந்தமா இந்த பழத்து கூட வந்து போட்டிருக்காரு. இதை நீங்க சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி அந்த சிஸ்டமும் ஹீரோ கிட்ட வந்து சொல்லுது. அப்ப சரி இதை சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த பழத்தை வந்து கையில எடுத்து வச்சுட்டு இதை சாப்பிட வந்து ரெடியா வந்து உட்காந்துட்டு இருக்கான். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றதுனால என்ன நன்மையெல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு அந்த ஃப்ரூட்டை ஒரே கல்ப்பா வந்து சாப்பிட்டுறான். உங்களுடைய பாடி வந்து இப்ப ரீபில்ட் ஆயிட்டே இருக்கு. இதோ நீங்க வந்துட்டு 8வது ரேங்க் வந்திருக்கீங்க. இப்ப 6வது ரேங்க். இப்போ உங்களோட ரேங்க் 3. நீங்க இப்ப இம்மோர்டல் ஆகிட்டீங்க. நீங்க இப்ப எஸ் கொடுக்குறீங்களா? நோ கொடுக்குறீங்களான்னு ஹீரோ கிட்ட சிஸ்டம் வந்து கேக்குது. நம்ம வந்து எஸ்ஸவே சூஸ் பண்ணிடலாம்னு சொல்லி ஹீரோ எஸ் வந்து சூஸ் பண்றான். தி கிரேட்டஸ்ட் ஃபவுண்டேஷன் பாடி டெக்னிக்கை நீங்க இப்ப ரீச் பண்றீங்க. உங்களுக்கு வந்து குரோத் பாயிண்ட் வந்து டெய்லி வந்து கிடைக்கும். டே பை டே வந்து உங்களுக்கு கிடைக்கும். 100 பாயிண்ட்ஸ் உங்களுடைய குரோத் பாயிண்ட்ஸா இன்னைக்கு வந்து கிடைக்குது. ஒன் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராக்டிசிங் டெக்னிக் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க வந்து ரீச் பண்ணிடுவீங்க. செகண்ட் நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அசென்ஷன் ஃப்ரூட்டை சாப்பிட்டனால பிராக்டிசிங் டெக்னிக் செகண்ட் ஸ்டேஜை நீங்க வந்து பிரேக் த்ரூ பண்ணிடுவீங்க. 3வது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராக்டிசிங் டெக்னிக் தேர்ட் ஸ்டேஜை நீங்க வந்து ரீச் பண்ணிடுவீங்க. 9 நாள் முடிவுல நீங்க வந்து பிராக்டிசிங் டெக்னிக் 9th ஸ்டேஜை நீங்க வந்து ரீச் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டம் ஹீரோ கிட்ட சொல்லுது. என்னது 9ஆம் நம்பரா? 9ஆம் நம்பர்னாலே ரொம்ப ராசியான நம்பர் ஆச்சே. இறந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டமானதா இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு இன்னொரு வழி இருக்கு. 7 நாட்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கண் முழிக்கிறான். உங்களுக்கு 7 நாட்கள் முடிவுல நீங்க ஃபவுண்டேஷன் டெக்னிக்கை நீங்க 10th ஸ்டேஜை ரீச் பண்ணிட்டீங்க. 10th ஸ்டேஜை நீங்க ரீச் பண்ணனால உங்களுக்கான ரிவார்டு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கான அச்சீவ்மெண்ட்டை நீங்க வந்து பார்க்கலாம். ஹீரோவுடைய பவருடைய சக்தியை தாங்க மாட்டாப்ல அவங்க மேக வரைக்கும் வேவ்லேருந்து போகுது. அதே சமயத்துல ஹெவன்லி ஸ்வாட் பீக்கை சேர்ந்த லியோசியா தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. இந்த சக்தி அது அந்த கிங் மெங்கடி கிட்ட இருந்தா வருதானே ஹீரோயின் வாச வந்து அசிங்கமா திட்டுறான்.
ஹீரோ என்னுடைய பாடியோட லிமிட்ட நான் வந்து ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வந்து 10த் ஸ்டேஜ வந்து நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஃபவுண்டேஷன் டெக்னிக்கோடத. இந்த சிஸ்டம் கிட்ட இருந்து ரிவார்ட வந்து கலெக்ட் பண்றது ரொம்ப ஈஸியானதா இருக்கு. பார்ப்போம். நம்மளுக்கு என்ன ரிவார்டு குடுக்க போதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து எக்ஸைட்டிங்கா அவனோட ரிவார்ட வந்து பார்க்கணுங்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். சீக்கிரம் என்னோட ரிவார்ட வந்து காட்டு. இதோ உங்களுடைய ரிவார்ட் காணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சிஸ்டம் வந்து காட்டுது. ஹீரோ சிரிச்சுட்டே பார்க்குறான். பிரிமோடியல் கோட் கான்ஸ்டிடியூஷன். என்னடா சொல்றீங்க? பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டிடியூஷனான்னு சொல்லி ஹீரோவே வந்து ஷாக் ஆயிடுறான். பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டிடியூஷனுடைய நன்மைகள். இந்த உலகத்துல பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டிடியூஷன் இப்ப உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. மனித குலத்திலேயே நீங்க தான் பெரிய ஆளு. பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டிடியூஷனுடைய டிஸ்அட்வான்டேஜ். பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டிடியூஷன் கல்டிவேட்டர் கிட்ட இருந்து அதிக சோர்ஸை எடுத்து கம்மியான அவுட்புட்டை மட்டும் தான் கொடுக்கும். இத வந்து நீங்க ஹோலி கிரவுண்ட் முழுக்க நீங்க தேடி ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க வந்துட்டு உங்களுடைய குரோத் பாயிண்ட்ட அதிகப்படுத்தணும்னு நெனச்சா கூட கண்டிப்பா உங்களால முடியாது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது ஒரு யூஸ்லெஸ் ஆன ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவ பத்தி சொல்லுது. உங்களுக்கு கூட இது இப்ப மெர்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஏய் மெர்ஜிங் ப்ராசஸ் இப்ப கம்ப்ளீட். என்னது மெர்ஜ் ஆயிருச்சா? இது எனக்கு தேவையே இல்லையே. உங்களோட நேம் சிஎஸ்ஓ, உங்களுடைய கல்டிவேஷன் பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டிடியூஷன், உங்களுடைய சக்தி அது 317 ஹெவன் லெவல்ல இருக்கு. உங்களுடைய அதிர்ஷ்டம் அது -18. இந்த -18 வச்சு மத்தவங்களுடைய அதிர்ஷ்டத்த நீங்க வந்து உறிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்டம் உள்ளவங்கலாம் எதுவுமே பண்ணாமயே வந்து ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. ஆனா உங்களால வந்து அப்படி ஆக முடியாது. உங்களுடைய அது கல்டிவேஷன் அது வந்து ஒரு கடல் அளவு உள்ள ஃபர்ஸ்ட் லேயர்ல தான் இப்ப வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பத்தி அந்த சிஸ்டம் வந்து சொல்லிட்டு இருக்கு. இத நான் கேட்கவே இல்லையேடா! நீங்க வந்து இப்ப மனசொடைஞ்சு போயிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க அப்படி வீக்னஸா போக்கூடாது. உங்ககிட்ட ரிசோர்ஸ் இல்லன்னா என்ன? அத மத்தவங்க கிட்ட இருந்து திருடுங்க. உங்க மேல எனக்கு நெறைய நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கைய நீங்க வந்து வீண் போக மாட்டோம்னு நெனைக்கிறேன். உங்களால உங்களுடைய பிரேக் த்ரூ பாயிண்ட்ட ரீச் பண்ண முடியும். யாருக்குடா தெரியும் அந்த பிரேக் த்ரூ பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. அது எவ்வளோ பேருக்கிட்ட இருந்து எவ்வளோ எடுக்கணும்னு யாருக்குமே தெரியாது. அது எப்பதான் பிரேக் த்ரூ ஆகும்னு எப்படி தெரியும்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு ஸ்பெல்ல வந்து கெஸ் பண்றான். அப்பதான் அவன் வந்து உன்ன வந்து நெனைக்கிறான். ஆமா, நான் எதுக்கு இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்கேன்? நமக்கு ஹெல்ப் பண்ண தான் மாஸ்டர் இருக்காங்களேன்னு சொல்லி ஹீரோ வந்து வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. ஹீரோ என்னடான்னா 7 நாளா கஷ்டப்பட்டு அவனுடைய கல்டிவேஷன முடிச்சான் அப்படின்னா, பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டிடியூஷன் யூஸ்லெஸ்ஸே இல்லாத ஒரு பவர் வந்து கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவனோட கல்டிவேஷன் பவரையுமே அவனால வந்து அதிகப்படுத்தணும்னா, எவ்வளோ ரிசோர்ஸ தான் மத்தவங்ககிட்ட இருந்து திருடுவான். இது ஆனா வந்து ஹீரோ எங்களுக்கு மாஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லி இன்னொரு பிளான தீட்டிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ். டாடா பாய்.